வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. அன்பர்களே, கந்தர் அனுபூதியிலிருந்து ஓர் பாடல். முருகன் தனிவேல், முருகன் தனிவேல் முனினம் குருவன் அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. முதல் 2 வரி. முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டறியார், அந்த அருளை பெறாதவர்கள் அறியும் தரமோ. எதை எதை? அடுத்து 2 வரி அவர் தருகிறார். உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. முருகப்பெருமான் இப்படிப்பட்ட பரம்பொருளாக இருப்பதை முருகனுடைய அருள் பெறாதவர்கள் அறிய மாட்டார்கள். முருகன் தனி வேல். வேல் என்றாலே வெற்றி என்று பொருள். வேல் என்றாலே பாதுகாப்பு என்று பொருள். வேல் என்றாலே சக்தி என்று பொருள். வேல் என்றாலே என்றும் நமக்கு துணை என்று பொருள். வேலும் மயிலும் துணை. தாயார் பார்வதி தாயாரின் கரங்களால் முருகப்பெருமான் வேலினை பெறுகிறார். அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், சிக்கல் என்கின்ற ஊரிலே சிங்காரவேலர் அமர்ந்திருக்கிறார். அங்கே இந்த வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும். தாயார் கையிலிருந்து வேல். தாயாரே சிவசக்தியாக நிற்கிறார். ஞான சக்தியை அந்த வேலிலே மெருகேற்றி தாயார் தருகின்ற வேல் ஞான சக்தி வேல். அதான் ஞானவேல், வீரவேல், வெற்றிவேல். சிவசக்தியாக இருக்கின்ற தாயார் கையிலிருந்து அந்த வேல் முருகப்பெருமானின் கையிலே வருகின்ற பொழுது அது எவ்வளவு சக்தி பெற்ற வேலாக இருக்கும் என்று நாம் அறிவோம். அன்பர்கள் அறிவார்கள். ஆக தனி வேல். அந்த வேலின் ஆற்றலை, வேலின் அருளாற்றலை அறியும் அன்பர்கள் முருகப்பெருமானின் தனித்தத்துவத்தையும் ஆற்றலையும் அறிவார்கள். முருகன் தனிவேல் முனினம் குரு. முனி ஞானம், ஞான பண்டிதன். ஞான பண்டித பாடல் வரும். ஞானம், ஞான பண்டிதன். நம் குரு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நம் குரு முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள். முருகனுடைய அருள் பெற்றவர்கள், அருள் கொண்டு அறியார். அறியாதவர்கள் அறியும் தரமோ. முருகனுடைய ஆற்றலை அவர்கள் அறிவார்களா? ஆகவே முருகனுடைய அருள் நாம் கொண்டிருக்க வேண்டும். முருகனுடைய வேலின் சிறப்பினை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஞான பண்டிதன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம் குரு என்பதை அறிந்து அருளாற்றலோடு, முருகப்பெருமானின் அருளாற்றலோடு நாம் இருக்கின்ற பொழுது, அருள் நமக்கு இருக்கின்ற பொழுது, முருகன் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளியன்று என நின்றதுவே என்பது புரியும். மிகப்பெரிய பரம்பொருளாக நிற்கிறான் என்பது புரியும். உருவன்று புறத்தே ஏதாவது உருவத்திலே கொண்டிருப்பது அன்று. அருவன்று அருவம் அன்று. உளதன்று இளதன்று அவன் இருளன்று. அப்போ இருள் இல்லாட்டி ஒளியா? ஒளியும் இல்லை. இருளும் இல்லை, ஒளியும் இல்லை. திருவாசகம் சொல்லும் அல்லவா, அப்படிப்பட்ட வரிகளைப் போல
ஆதியும் அந்தமும் இல்லான் துள் இருளே தோன்றா பெருமையனை ஆதியனை அந்தம் நடுவாகி நில்லானே. அங்கே சொல்லுவார்கள் திருவாசகத்திலே, சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே. அது மாதிரி இங்கே அருணகிரிநாதர் சொல்கிறார், உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று ஒளியன்று இருளன்று என நின்றதுவே. இப்படி முருகப்பெருமான் இருப்பதை யார் அறிவார்? முருகப்பெருமானின் அருள் பெற்றவர்கள் அறிவார்கள். மற்றவர்கள் அறியும் தரமோ? மற்றவர்கள் அறிவார்களா? அறியும் தரமோ? அதற்கு மேல் தனிவேல் முனி நம் குரு வென்று அருள் கொண்டு அறியார். அப்போ நம்ம அந்த அருள் கொண்டு இருக்க வேண்டும். இதனை இந்த பாடலிலே வலியுறுத்தப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் வலியுறுத்துகின்றது. எப்படி? மீண்டும் சொல்லுகிறேன். முருகன் தனிவேல் முனினம் குருவென்றருள் கொண்டறியார் அறியும் தரமோ எதை? உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்றன நின்றதுவே. அருமையான ஒரு தெய்வீக நெறிகளந்த பாடலை நமக்கு அருணகிரியார் தந்திருக்கிறார் கந்தர் அனுபூதியிலே. முருகனை இறுதி 2 வரிகளிலே போற்றி பாடி முதல் 2 வரிகளிலே முருகப்பெருமானது அருளின் முக்கியத்துவத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடலை நாம் பாடுவோம். முருகப்பெருமானின் அருள் பெற்று இன்புற்று வாழ்வோம். வேலின் பெருமையை ஆற்றலை உணர்ந்து நாம் வேலின் துணையோடு வாழ்விலே அனைத்து நன்னெறிகளையும் பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் முருகா, ஓம் சரவணபவ.